Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கியண்ணா. ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு புது சாப்டர் ஆரம்பிக்க போகிறோம், செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இதோட உங்களுக்கு ஃபிசிக்ஸை வந்து 99% எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இன்னும் வேறு ஏதாச்சும் ஒரு சாப்டர் பாக்கி இருக்குதுன்னு நினச்சோம்னா ஒரே ஒரு சாப்டர் மட்டும் இருக்குது, EMW எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மட்டும் இருக்குது. அதுவும் ஒரு கம்ப்ளீட்லி தியரிட்டிக்கல் சாப்டர். ஒரே நாள்லேயே அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். சரியா, அதுக்கப்புறம் நியூக்ளியர் ஏஐ இருக்குது. ஆமாம், அதுவும் ஃபிசிக்ஸ் தான். ஸோ இந்த 2 சாப்டர் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, மற்றபடி எல்லா சாப்டருமே நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது வந்து செமிகண்டக்டர்ஸ் ரொம்பவே வந்து டீட்டெயிலாக படிப்போம். டீட்டெயிலானா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 days தான் எடுத்துப்பேன். ஓகே, அந்தளவுக்கு இதில் வந்து புது புது விஷயங்கள் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சாப்டரை படிக்கிறதுக்கு. நீங்கள் இவ்வளோ நேரம் படித்த ஃபிசிக்ஸ் வேறு, இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபிசிக்ஸ் வேறு. ஸோ கொஞ்சம் வந்து இது இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர். ஸோ கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா புது விஷயம் இல்லை, ஸோ அவ்வளோவா எல்லாேருக்கும் புரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி என்னோடய அந்த மெத்தடில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் அண்ட் வேக்யூம் டியூப் பற்றிலாம் இன்றைக்கி படிப்போம். சரியா, ஸோ நம்ம லெசன் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கிறதுக்குமே யாருக்காச்சும் நம்மளோட நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணால், ஜஸ்ட் இந்த டெலிகிராம் சேனலில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, டெலிகிராமில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சர்ச் பண்ணணும். சர்ச் பாக்ஸில் போய் @ இந்த யூசர் ஐடி அப்படியே அங்கே போடணும். போட்டிங்கன்னா நம்ம சேனல் கிடச்சிரும். நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் என்னோடய எல்லா ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும், ஓகே, நாட் ஒன்லி இந்த சாப்டர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன லெசன்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கணும் அது எல்லா நோட்ஸுமே அந்த இதுவில் அப்டேட் ஆகிடுச்சு. ஓகே, உங்கள் 12th எல்லா போர்ஷனுமே எடுத்து முடிச்சுட்டேன். மேக்ஸு, மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் மட்டும் இருக்குது. அது இந்த வருஷம் கண்டிப்பாக நடக்க மாட்டேன். அண்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் ஆல்ரெடி சிலபஸ் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இதில் நான் சொன்ன மாதிரி 2 லெசன் பாக்கி இருக்குது. கெமிஸ்ட்ரியில் பயோமாலிக்யூல்ஸும், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் சாலிட் ஸ்டேட் இருக்குது. மற்றபடி எல்லா லெசனுமே உங்களுக்கு எடுத்துட்டேன். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக மீதி இருக்க லெசன்லாம் இந்த மந்த்துக்குள்ளே முடிச்சிட பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தேவையான நோட்ஸ்லாம் வேணும்னாக்கா நீங்கள் அந்த சேனலில் டவுன்லோட் பண்ணி, நீங்கள் அந்த சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, அண்டு புதுசாக லெசன் ஆரம்பிக்கிறோம். ஸோ நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ வந்து நீங்கள் பார்க்குறவங்க யாராச்சும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட மறந்துடாதீங்க. சரியா, ஓகே கைஸ், ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி கண்டக்டர்ஸ் இருக்குது, இன்சுலேட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே நேரத்துக்கு கண்டக்டர்னா என்ன, இன்சுலேட்டர்லாம் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த 2லாம் இருக்கும்போது நம்ம எதுக்கு தேவையில்லாமல் செமிகண்டக்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் கொண்டு வரும். ஓகே, அண்ட் செமிகண்டக்டர் இந்த லெசனோட நேம்லேயே எலக்ட்ரானிக்ஸ்னு இருக்குது. ஓகே, ஸோ செமிகண்டக்டர் நம்ம கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணும்போது கண்டக்டருக்கும் செமிகண்டக்டரும் பேரை வச்சு நம்ம சொல்ல முடியுது. கண்டக்டர் வந்து என்னது, ரொம்ப அதிகமாக விஷயங்களை கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். செமிகண்டக்டரில் கொஞ்சம் தான் கண்டக்ட் பண்ணணும்னு பேரே கொடுத்துருக்கு. அப்படி இருந்தாலும் எதுக்கு நம்ம செமிகண்டக்டர் யூஸ் பண்ணுறோம்? கண்டக்டர் பெஸ்ட் கண்டக்டராக இருக்கப்போ கண்டக்டர் தான் வந்து அதிகமாக சார்ஜ் கண்டக்ட் பண்ணும். ஸோ அது நேம்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது கரெக்டாக. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம செமிகண்டக்டர்ஸ் படிக்கிறோம்? ஸோ இதுக்கான என்ன காரணம்? ஓகே, செமிகண்டக்டர் டிவைசஸில் என்னென்னலாம் இருக்குது அது எல்லாமே பார்ப்போம். இன் ஜென்ரல் இந்த லெசன் என்னென்ன பார்ப்போம்னாக்கா, டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. கண்டக்டர், செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டரில் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எனர்ஜி பேண்ட் என்னென்னு பார்ப்பீங்க, வேலன்ஸ் பேண்ட், கண்டக்டன்ஸ் பேண்ட் என்னென்னு பார்ப்பீங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுது. ஓகே, கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர்லாம் நீங்கள் ஜென்ரலாக சொல்கிற மாதிரி எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும், இது கண்டக்ட் பண்ணாது, இது பார்ஷலாக கண்டக்ட் பண்ணும், அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் கிடையாது. இன்னும் டெப்த்தில் போய் பார்ப்போம். வேலன்ஸ் பேண்ட், கண்டக்டன்ஸ் பேண்டு வந்து புரிஞ்சிச்சுனாக்கா உங்களுக்கு வந்து அது இன்னும் ஈஸியாக இருக்கும், கண்டக்டரு, செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர் சொல்கிறதுக்கு. ஓகே, பட் உங்கள் ஸ்கூல் லெவலில் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த 2 வச்சு சொல்லணும்னா எப்படி தெரியுமா? சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன், சும்மா பார்த்துக்கோங்க. வேலன்ஸ் பேண்ட், கண்டக்டன்ஸ் பேண்ட், அதாவது எனர்ஜி லெவல் உங்களுக்கு தான் தெரியும்ல. எனர்ஜி லெவலில் வந்து வேலன்ஸ் பேண்ட், கண்டக்டன்ஸ் பேண்ட் கண்டினியூஸாக இருக்குதுனாக்கா அது வந்து கண்டக்டர் ஆகிடும். டிஸ்கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அது இன்சுலேட்டர் ஆகும். இல்லை பார்ஷியலி கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அது வந்து செமிகண்டக்டர் ஆகும். இதுதான் உங்களுக்கு தேவையான டெஃபினேஷன். பட் ஆனால் நம்ம இப்படி மட்டும் படிக்க மாட்டோம். நம்ம ரொம்ப சூப்பராக அது என்ன விஷயம், என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக படிப்போம். அதுக்கப்புறமா ஃபார்பிடன் எனர்ஜி பேண்ட், அதுக்கப்புறம் டயோடுனா என்னென்ன பார்ப்பீங்க, அப்புறம் ட்ரையோடுன்னு இருக்குது, அப்புறம் லாஜிக் கேட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம், என்னது ஏது எல்லாமே அலசி ஆராய்வோம். ரொம்ப நாள் எடுத்துக்க மாட்டேன், மேக்ஸிமம் 1 week, மினிமம் 4 days முடிச்சிடுவேன். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு செமிகண்டக்டர்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணுறோன்னு படிப்போமா, அதுக்கப்புறமா ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற சொல்கிறேன். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த ஒரு விஷயம் இல்லைனாக்கா இன்றைக்கி நீங்கள் உங்கள் மொபைலை ஈஸியாக பாக்கெட்டில் போட்டுட்டு அசால்ட்டாக போகிறோம், அந்த மாதிரி போக முடியாது. இந்த விஷயம் இல்லைனா நீங்கள் அசால்ட்டாக ஒரு ப்ளூடூத் இயர்ஃபோனை மாட்டிக்கிது, ஒரு ஏர்பட்டு, ஓகே இயர்பட், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியாது.
இந்த விஷயம்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது, லேப்டாப் யூஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயம் இல்லைனா இன்றைக்கி சேட்டலைட்டே கிடையாது. இந்த ஒரு விஷயம் இல்லைனா இன்றைக்கி எதுவுமே கிடையாது. ஓகே, ஆக மட்டும் இது என்டையர்லி மாடர்ன் ஃபிசிக்ஸ், கம்ப்ளீட்லி மாடர்ன் ஃபிசிக்ஸ், செமிகண்டக்டர். ஓகே, ஸோ இந்த விஷயம் தான் இன்றைக்கி நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு காரணமாக இருக்குது. ஓகே, இந்த விஷயம் ஒரு மிஞ்சி போனால் இது இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்குறது ஒரு 10 இயர்ஸை தான். கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன் 10 to 15 இயர்ஸ் அப்புறம் தான் இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல்தோ இது 1830 1840ஸ்லேருந்து இதில் ரிசர்ச்சஸ் தான் ஓடிட்டுருக்க போது நமக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறது பார்த்தா ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி தான். ஓகே, ஸோ இன்றைக்கி ரொம்பவே இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான். சரியா, நம்ம எடுத்த உடனே அப்படி லாஜிக்கலாக கஷ்டமானலாம் பார்க்க மாட்டோம். ஜஸ்ட் இந்த லெசன் என்னது ஏதுன்றதை கொஞ்சம் ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுவோம். சரியா, ஸோ அதுதான் சொல்ல வர்றது. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஆனால் என்ன இருந்தாலும் உங்களுக்கு 12th சிலபஸில் ரொம்ப 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 பேசிக்கான விஷயங்கள் தான் செமிகண்டக்டரில் படிக்க போகிறீங்க. நீங்கள் ஒருவேளை செமிகண்டக்டர்ஸை டீப்பாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இதை இன்னும் அலசி ஆராயணும், இல்லை இன்னும் டெப்த்துக்கு போனோன்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்கோ எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்டாக ஸ்டடி கிடைக்கும். ஓகே, நீங்கள் சும்மா இங்கே நான் எழுதியிருக்க இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ அதுதான் இதோட அப்ளிகேஷன். இங்கெல்லாம் தான் நீங்கள் செமிகண்டக்டர்ஸ் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறதுலாம் எப்படி இருக்கும், லைட்டுக்கு டியூப் லைட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போலாம் டியூப் லைட்டில் எப்படி மாறுது, எல்இடி மாறுது. ஓகே, எல்இடி லைட்ஸாக மாறுது. அந்த எல்இடி லைட்ஸை யார் இருக்கான்னா செமிகண்டக்டர்ஸ். ஓகே, அந்த காலத்தில் ரேடியோவெல்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு எங்கே போனாலும் போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி ரேடியோன்றது ஒரு வாட்ச்லேயும் ஒரு சிப்லேயும் வந்துடுச்சு. ஓகே, இதுக்கு யார் காரணம்னாலும் செமிகண்டக்டர்ஸ் தான். ஸோ செமிகண்டக்டர்ஸ் தான் எங்கெங்கே இருக்கும், என்னது அது அப்படின்னு பார்த்தாக்கா, சின்ன வயசில் நம்ம விளையாடுறப்ப ரிமோட் கார்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நோண்டி பார்த்துருப்பீங்க. ஓகே, அப்படி நோண்டி பார்க்கும்போது அந்த சர்க்கியூட் போர்டில் சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், பில்டிங் பிளாக்ஸ் மாதிரியே இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும், சின்ன சின்னதாக பட் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு சாக்லேட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள். இதுதான் செமிகண்டக்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 கால் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம டயோடுன்னு சொல்லுவோம். சில விஷயத்துக்குலாம் நம்ம இந்த மாதிரி பில்டிங் மாதிரி இருக்கும், அதுக்கு 3 கால் மாதிரி இருக்கும், அதை ட்ரையோடுன்னு சொல்லுவோம். ஓகே, இதுதான் செமிகண்டக்டர். ஓகே, இந்த சின்ன விஷயம் தான் பெரிய பெரிய அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த ரேடியோ, அவ்வளோ பெரிய விஷயங்கள், ரேடியோ, கம்ப்யூட்டர்ஸ், அவ்வளோ பெரிய வேலையை பண்ணுறதை இந்த சின்ன இது பண்ணி நமக்கு ஒரு லேப்டாப் அண்ட் ஒரு மைக்ரோ சிப் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். சரியா, ஸோ இன் ஜென்ரல் செமிகண்டக்டர் எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. செமிகண்டக்டர்ஸ் ஆர் தோஸ் மெட்டீரியல் விச் ஹேவ் கண்டக்டிவிட்டி இன் பிட்வீன் கண்டக்டர்ஸ் அண்ட் இன்சுலேட்டர். ஓகே, ஸோ இந்த டெஃபினேஷன் நீங்கள் 10வதுலேருந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இது ஒரு பேசிக் டெஃபினேஷன். இதில் பெருசாக எதுவும் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை. செமிகண்டக்டர் வெறும் கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில் இருக்க ஒரு விஷயம்தான். ஓகே, ஸோ இந்த லைன் படித்தோடனே நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் நம்ம கண்டக்டர் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் செமிகண்டக்டர் எடுக்கிறோம்? ஏன்னா கண்டக்டரில் எலக்ட்ரிசிட்டி நல்லா கண்டக்ட் ஆகும். கரெக்டாக, கண்டக்டரில் ஃபாஸ்ட்டாக கண்டக்ட் ஆகும், நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது, நல்லா ஃப்ரீ மூவ்மெண்ட் இருக்கும். நல்லா கண்டக்ட் பண்ணும்போது தேவையில்லாமல் எதுக்கு செமிகண்டக்டர்ஸ் வரும் அப்படின்னாக்கா, செமிகண்டக்டர்ஸ் இருக்க அந்த 2 அட்வான்டேஜஸ்னால மட்டும்தான். ஓகே, ஸோ அந்த 2 அட்வான்டேஜஸ் என்னென்னு எழுதிக்கோங்க. அட்வான்டேஜஸ் சொல்கிறதோட ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். செமிகண்டக்டருக்குன்ட்டு ஒரு 2 தனித்துவமான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் முதல் ப்ராப்பர்ட்டி என்னன்னா எழுதிக்கோங்க, தே கேன் கண்டக்ட் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஹோல்ஸ் ஆர் சார்ஜ் கேரியர்ஸ் வித்தவுட் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தே கேன் கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போ புதுசாக நம்ம ஹோல்ஸ்ன்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். அது என்னது அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு மெட்டீரியல் எடுக்கிறோம்னா, இந்த மெட்டீரியல் ஒரு மெட்டல் எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மெட்டலில் என்ன இருக்கும், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு பார்த்துருக்கோம். கரெக்டாக, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். கரெக்டாக, நான் உங்களுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் சொல்லிக் கொடுக்குறப்பையும் சொல்லியிருப்பேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பார்க்குறப்பையும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும்போது, ஓகே, இன்னும் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லணும்னா ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் படித்தோம், ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரான்ஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் இப்போ என்ன ஆகிடும், ஒரு பாசிட்டிவ் அயோன் கூட போய் இதுவாகிடும். கரெக்டாக, அதாவது இப்போ ஒரு ஆட்டம் இருக்குனாக்கா, அந்த ஆட்டமில் என்ன இருக்கும், நியூக்ளியஸும் இருக்கும், எலக்ட்ரான் அதை சுற்றிட்டே இருக்கும். கரெக்டாக, இப்போ நான் எனர்ஜியை கொடுத்து எலக்ட்ரானை மட்டும் வெளியே எடுத்துகிறேன், அப்போ மீதி இருக்காது நான் நியூக்ளியஸ். அந்த நியூக்ளியஸ் என்னன்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். இல்லை இந்த பக்கம் எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. இந்த நியூக்ளியஸை நான் இன்னொரு பேரில் சொல்லி கொடுத்துருப்பேன், கர்னல்னு சொல்லியிருப்போம். ஓகே, அப்போ என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணும்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கூட போய் இடிச்சிரும். கரெக்டாக, ஸோ இந்த கர்னல்ஸை தான் இந்த சாப்டரில் நம்ம பாசிட்டிவ் சார்ஜை தான் என்ன சொல்லுவோம்னா
ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரலாக நம்ம வந்து ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எதுவும் சார்ஜ் வச்சு தான் பார்க்க மாட்டோம், ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக எலக்ட்ரான்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும், ஹோல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரான்ஸும் சார்ஜ் கேரி பண்ணும், ஹோல்ஸும் வந்து என்ன பண்ண போகுது, இந்த ஹோல்ஸ்னாலேயும் வந்து நமக்கு கரண்ட் கண்டக்ட் பண்ணும். சரியா, எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனாலும் கண்டக்ட் ஆகும், ஹோல்ஸ் மூவ் ஆகும் கண்டக்ட் ஆகும். எப்படி ஹோல்ஸ் மூவ் ஆனால் கண்டக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்குது, ஹோல்ஸ் எப்படி இருக்குது. இப்போ எலக்ட்ரான் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இந்த ஹோல்ஸும் வந்து அந்த பக்கம் மூவ் ஆகிடும். கரெக்டாக, ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான். ஸோ இன் ஜென்ரல் இந்த சாப்டரில் வந்து சார்ஜ் கேரியர்ஸ்னு நம்ம சொன்னோம்னாக்கா அது எலக்ட்ரானாகவும் இருக்கலாம், இல்லை ஹோல்ஸாகவும் இருக்கலாம். ஹோல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அந்த பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, இப்போ கூட நம்ம இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு நாளைக்கு கிளாஸில் எலக்ட்ரான் ஹோல்ஸோட ஃபுல் ஃபீல் கொண்டு வருவேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நம்மளால் இந்த எலக்ட்ரான்ஸையும் ஹோல்ஸையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, முக்கியமாக வித்தவுட் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ ஒரு கண்டக்டரில் என்ன ஆகும்னா எனார்மஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகே, நம்மளால் அந்த எலக்ட்ரான்ஸை நமக்கு தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இத்தனை எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும், இத்தனை தான் மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளால் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இன் கண்டக்டர். ஓகே, அடுத்த இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா, கேன் கிவ் யூனிடைரக்ஷனல் கரண்ட். ஓகே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு கண்டக்டர் கொடுக்குறேன். ஓகே, திஸ் இஸ் அ கண்டக்டர். இந்த கண்டக்டரில் நான் கரண்ட்டை பாஸ் பண்ணால் இந்த பக்கமும் பாஸ் பண்ண முடியாதனால அதே கண்டக்டரில் இந்த பக்கமும் என்னால் கரண்ட்டை பாஸ் பண்ண முடியும். ஓகே, பட் செமிகண்டக்டரில் உங்களால் அப்படி பண்ண முடியாது. செமிகண்டக்டரில் உங்களால் கரண்ட் இந்த பக்கம் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், அந்த சைடில் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து யூனி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, யூனி டைரக்ஷன் கரண்ட். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால மட்டும்தான் நம்மளால் வந்து செமிகண்டக்டர் டிவைஸை யூஸ் பண்ணுறோம். சரியா, மற்றபடி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், நார்மலாக யூஸ் பண்ண கண்டக்டரை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இந்த ரெண்டு பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் செமிகண்டக்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து தான் செமிகண்டக்டருன்றது வந்து ரொம்ப நாள்லாம் இருக்காது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 to 40 years முன்னாடி தான் இந்த கான்செப்ட் வந்துச்சு. பட் செமிகண்டக்டர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ப்ராப்பர் செமிகண்டக்டர்ஸாக அந்த அயோன்ஸ் எல்லாம் அந்த எலிமெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயத்தை வேறு ஒரு மிஷினை வச்சு நம்ம பண்ணிட்டுருந்தோம். ஓகே, பட் அந்த மிஷின் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பாக்கெட் சைஸில் தான் இருக்காது அந்த காலத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1800 ஓகே, உங்கள் புக்கில் நான் சரியாக படித்த ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், 1830 நினைக்கிறேன். 1830ஸ்லாம் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷின் தான் வேக்யூம் டியூப். ஓகே, ஸோ 1880s இதோட இது இருக்கும். ஓகே, இந்த வேக்யூம் டியூப்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு வரும். சரி, ஒரு வேக்யூம் டியூப் எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த ஒரு டியூப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சிலிண்ட்ரிக்கல் டியூப்பு. இதை வந்து ஃபுல்லாக வேக்யூம் பண்ணி வச்சுருப்பாங்க, வேக்யூம் டியூப் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஆனோட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு கேத்தோட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த கேத்தோடு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கேத்தோடில் எலக்ட்ரான் நல்லா ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு எலிமெண்ட்டை கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேரியம் ஆக்சைடு. ஓகே, பேரியம் ஆக்சைடு பற்றி நான் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர், என்ன சாப்டர் பார்த்தோம், ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டரில் உங்களுக்கு வந்து பேரியம் ஆக்சைடை பற்றி சொல்லியிருப்பேன். ஐ திங்க் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆமான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேரியம் ஆக்சைடு பற்றி சொல்லியிருப்பேன். பேரியம் ஆக்சைடு என்ன பண்ணுன்னா, அது எக்ஸலண்ட் எலக்ட்ரானை ரிலீஸர். ஓகே, பேரியம் ஆக்சைட்லேருந்து ஈஸியாக நம்ம எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹீட்டை கொடுத்தாலே போதும், எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வந்துடும். சரியா, ஸோ இந்த கேத்தோடில் என்ன பண்ணியிருப்பாங்க, பேரியம் ஆக்சைடு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஃபிலமெண்ட்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், டங்ஸ்டன். ஓகே, ஸோ டங்ஸ்டன் அந்த மாதிரி ஒரு ஃபிலமெண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸாக ரிலீஸ் ஆகும். இந்த இடத்துல ஹை பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த வேக்யூம் டியூப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த வேக்யூம் டியூபை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மேலே சொன்ன ரெண்டு ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட் என்ன, கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து அதிகமான எலக்ட்ரான் வேணும், என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஆனோடில் வந்து பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாக்கிடுவேன். ஓகே, ஸோ பொட்டன்ஷியல் ரொம்ப அதிகமாகிடுச்சா அப்போ ஃபாஸ்ட்டாக எலக்ட்ரான்ஸும் இருக்கும். ஒரு கம்மியான எலக்ட்ரான் தேவைப்படுச்சா பொட்டன்ஷியலை கம்மி பண்ணிடுவேன். ஸோ கம்மியான எலக்ட்ரான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து வந்து இதுவும் பாருங்கள், யூனி டைரக்ஷனல். ஓகே, பாருங்கள், இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் மட்டும் தான் இந்த கரண்ட்டால் ஃப்ளோ பண்ண முடியும், ஆப்போசிட் சைடில் ஃப்ளோ பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை இந்த மிஷினை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ அப்புறம் ஏன்னா இந்த மிஷின் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் செமிகண்டக்டர் வந்துச்சுன்னா, இந்த மிஷினுக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஓகே, அது என்னென்னா அப்படின்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் எழுதிக்கோங்க. வேக்யூம் க்ரியேஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு வேக்யூமை க்ரியேட் பண்ணி வைக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது.
ஓகே, அதுக்கு நமக்கு எனார்மஸ் நம்பர் ஆஃப் எனர்ஜி வேணும். அண்ட் இந்த சிஸ்டம் ஷுட் பி ரன்னிங் இன் என்டையர்லி வேக்யூம். ஓகே, முதல்ல இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த இடத்த ஃபஸ்ட்டு வேக்யூமாக வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, வேக்யூம் இருந்தால் மட்டும்தான் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரீயாக மூவ் பண்ணும். ஏர் இருந்துச்சா என்ன பண்ணும், மூவ் ஆகிற எலக்ட்ரான் வந்து ஏரோட கொலாய்ட் ஆகிடும். கரெக்டாக. ஸோ அதனால தான் வேக்யூம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த வேக்யூமை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட். அண்ட் ரொம்ப ஈஸியான ப்ராசஸும் கிடையாது. ஓகே, செகண்ட் என்னென்னா ஆப்ரேட்டட் அட் ஹை பவர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு திங்கு வேக்யூம் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் பவர் கொடுக்கணும். கரெக்டாக. அதுக்கப்புறம் இந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுறதுக்கு இங்கே இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் கொடுக்கணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ பவர் யூஸ் ஆகுது இந்த இதுக்காக. கரெக்டாக. ஸோ இதுதான் இதோட செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ். தேர்ட் வந்து லோ டியூரபிள். ஓகே, இது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நிலச்சிருக்காது. நமக்கு சீக்கிரமாகவே வந்து இந்த ஃபிலமெண்ட் வெடிஞ்சிரும். ஓகே, கேத்தோடு வந்து சீக்கிரமாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து டியூரபிலிட்டியே இருக்காது. நமக்கு வந்து நிறைய செலவு வச்சுட்டே இருந்துச்சு இந்த மிஷின். ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட்னா வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபிலமெண்ட்டை எரிச்சிக்கிட்டே இருக்கோம். ஹீட்டிங் எஃபெக்ட் இருந்தால் அந்த இடத்துல கண்டிப்பாக வேஸ்டேஜ் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஹீட்டிங் எஃபெக்ட் இருக்கோ அங்கே அவ்வளோக்கு அவ்வளோ மெட்டீரியல் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக. பேரியம் வந்து இந்த பக்கம் வந்து வேஸ்ட் ஆகிக்கிட்டே. ஸோ இந்த மாதிரி வேஸ்டிங்கும் அதிகமாக இருக்குது நமக்கு. ஓகே, இது எல்லாத்தோட ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து இது ரொம்ப பெருசான ஒரு மிஷின். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கைக்குள்ளே வராது, ஒரு ரூம் அளவுக்கு பெரிய மிஷினாக இருந்துச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறனால நம்மளால் இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி எதுவும் இந்த மிஷினை யூஸ் பண்ணி எந்த ஒரு அப்ளிகேஷனுமே கொண்டு வர முடியல. ஓகே, ஆனால் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம், செமிகண்டக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். செமிகண்டக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோமோ அது எல்லாமே இதோட அட்வான்டேஜஸாக ஆகிடுச்சு. செமிகண்டக்டர் டிவைசஸில் வந்து இந்த நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள்ஸாக சொல்லுவேன், கேலியம் இதெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மெட்டல் தான், ஒரு சின்ன எலிமெண்ட்டு தான். சரி, அந்த எலிமெண்ட்டில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ரொம்ப பெரிய ஹீட்டிங் எஃபெக்ட்லாம் கொடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக அப்படி ஹீட் பண்ணாலே உங்களுக்கு தேவையான ப்ராசஸ் நடந்துடும். ஓகே, அதுக்கு தான் உங்கள் சோலார் பேனல்லாம் பாருங்கள், அதெல்லாம் என்னது, அதெல்லாம் செமிகண்டக்டர்ஸ். எக்ஸாம்பிள் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ். என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வெயிலில் வச்சோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. சரியா. ஸோ அந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் லைட் இன்டென்சிட்டி கிடச்சாலே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டோரு நீங்கள் சரவணா ஸ்டோருக்கு இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து நிறைய ஷாப்பிங் மால்ஸ்லாம் போயிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபீனிக்ஸை கூட அந்த சிஸ்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஃபீனிக்ஸ் மாலில். ஸோ டோர் இருக்கும். நம்ம ஜஸ்ட்டு முன்னாடி போய் நின்னோடனே ஆட்டோமேட்டிக்காக டோர் திறக்கும். கரெக்டாக. அது எப்படியும் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. அந்த சென்சார் எப்படி வேலை செய்யுது, லைட் இன்டென்சிட்டி. அப்போ நீங்கள் வர அந்த ஷேடோ அந்த இன்டென்சிட்டினால் அந்த டோரோட எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், டேப் வாட்டர். ஓகே, இப்போலாம் கொரோனானால நிறைய இடத்துல வந்து சென்சார் வச்சு டேப் வாட்டர் வைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, ஜஸ்ட் அந்த டேப் முன்னாடி கையை வச்ச உடனே அந்த சின்ன வேரியேஷன் இன் லைட் இன்டென்சிட்டியை வச்சு அது வந்து என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. கரெக்டாக. ஸோ கொஞ்சம் லைட் இன்டென்சிட்டி இருந்தாலே போதும், இதை ஒர்க் பண்ண வச்சிடலாம். அதே மாதிரி ஹீட்டு ரொம்ப அதிகமாக ஹீட் தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஹீட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த பண்ண வேண்டிய வேலையை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய வோல்டேஜ் தேவை கிடையாது. அதுக்கப்புறமா நான் சொன்னதில் ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து வந்து முக்கியமான ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஸ்மால் சைஸ். இந்த அட்வான்டேஜ் தான் இன்றைக்கி நம்ம உலகம் ஓடுறதுக்கு காரணமே. நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்சாக இருக்கட்டும், ஸ்மார்ட் வாட்ச், இயர்பட்ஸ் இவ்வளவும் வரதுக்கு காரணமே இதோட ஸ்மால் சைஸ் தான். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இதோட மேஜர் அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா இந்த ரெண்டும் இம்பார்ட்டன்ட். செமிகண்டக்டர் நம்ம வேக்யூம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அண்ட் இது லாங் லாஸ்டிங் கூட. சரியா. ஸோ இதெல்லாம் தான் இதோட மேஜர் அட்வான்டேஜ். புரிஞ்சா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செமிகண்டக்டரில் ஆக்சுவலாக நிறைய இருக்குது, டைப்ஸ் இருக்குது. எலிமெண்டல் செமிகண்டக்டர் சொல்லுவோம், கம்பவுண்டு செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். இந்த கம்பவுண்ட் செமிகண்டக்டர்லேயே அகைன் பிரியும், இன்ஆர்கானிக் கம்பவுண்ட் அண்ட் ஆர்கானிக் கம்பவுண்டு. இன்ஆர்கானிக் கம்பவுண்டோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேலியம் ஆர்சனைடு அண்ட் இண்டியம் ஃபாஸ்பேட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹையர் லெவல், இதை பற்றிலாம் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஓகே, இதெல்லாம் ஹையர் லெவல் செமிகண்டக்டர். இது வந்து இன்ஆர்கானிக் கம்பவுண்ட் செமிகண்டக்டர். ஆர்கானிக் கம்பவுண்ட் செமிகண்டக்டரில் ஐ திங்க் பாலிஎத்திலீன் நினைக்கிறேன். பாலிஎத்திலீன்லாம் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கானிக். ஆனால் இதை பார்த்துலாம் நீங்கள் படிக்க போகிறல, நீங்கள் ஜஸ்ட் எலிமெண்ட்ரி செமிகண்டக்டர் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் இதை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறீங்க. இம்ப்யூரிட்டிஸை போட்டு அதுக்கப்புறம் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து படிக்க போகிறதில்ல. உங்கள் லெவலுக்கு நம்ம இதை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், சிலிக்கான் ஜெர்மானியம். சரியா. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். ஓகே,
ஸோ இதோட முடிஞ்சு இப்போ பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கண்டக்டர் செமிகண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். ஓகே, சி இப்போ எக்ஸாக்டாக டீட்டெயில்டாக கண்டக்டர்ஸ் இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டருக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்கணுன்னா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி வேலன்ஸ் பாண்ட் அண்ட் கண்டக்டன்ஸ் பாண்ட்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வச்சு படித்தோம்னா இன்னும் கான்செப்சுவலாக இருக்கும். பட் இன் ஜென்ரல் ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்கள் புக்கில் கொடுத்துருக்கனால நான் வந்து இங்கே சொல்கிறேன். கண்டக்டர் செமிகண்டக்டர் இன்சுலேட்டருக்கு இன்டென்சிட்டி ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்டிவிட்டியை பேஸ் பண்ணி, ரெசிஸ்டிவிட்டினா கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் எவ்வளோ வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்லுவோம். அதுவே கரண்ட்டை ஃப்ளோ பண்ணுற அந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு ஆப்போசிட்டை வந்து கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். கரண்ட் எவ்வளோ ஈஸியாக ஃப்ளோ பண்ணுறன்றது கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவோம். சரியா, இந்த 2 ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஈஸியாக கண்டக்ட் ஆகும், கரெக்டாக. அப்போ அதோட கண்டக்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தோம்னா கண்டக்டிவிட்டி ஃபார் கண்டக்டர் வந்து எப்படி இருக்குது, 10^2 10^8 ஹோம் மீட்டர், அதான் 1/ஹோம் மீட்டரில் இருக்கும். SM-1 நீங்கள் சொல்லிக்கலாம், கரெக்டாக. இன்னொரு விஷயம் என்னென்னா ரெசிஸ்டிவிட்டி, கண்டக்டருக்கு வந்து லீஸ் ரெசிஸ்டிவாக இருக்கும் கரண்ட்டுக்கு, கரெக்டாக. ஸோ அதனால் ஜஸ்ட் இதோட இன்வர்ஸ் 10^-2 to 10^-8. கண்டக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்சுலேட்டருக்கு இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்சுலேட்டருக்கு, 10^11 10^19 ஹோம் மீட்டர் வரைக்கும் இருக்கும். அதுவே கண்டக்டிவிட்டி பார்த்தோம்னா ஜஸ்ட் இதோட இன்வர்ஸ் போட்டால் போதும், 10^-7 -19 வரைக்கும் இருக்கும். ஓகே, அதுவே வந்து நம்ம செமிகண்டக்டருக்கு பார்த்தோம்னா பாருங்கள், ஓ மை காட் 1 minute. ஓகே, ஸோ செமிகண்டக்டர் பார்த்தோம்னா 10^-5 10^6 வரைக்கும் இருக்கும். ஸோ பாருங்கள், செமிகண்டக்டர் அட்வான்டேஜ் பாருங்கள், 10^-5, அதாவது ரெசிஸ்டிவிட்டி இருக்க லெவல்லேருந்து 10^6 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதனால தான் செமிகண்டக்டர் வந்து நம்ம இவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கண்டக்டிவிட்டி பார்த்தோம்னா 10^5 10^-6 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஸோ பேசிக்கலாக பார்த்தோம்னா இதுதான் இதோட இன்ட்ரொடக்ஷன். ஓகே, செமிகண்டக்டர்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வேக்யூம் டியூப்க்கும் செமிகண்டக்டருக்கும் இருக்க வித்தியாசம். அண்டு பேசிக்காக செமிகண்டக்டர்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் இது. சரியா, இப்போ அடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கான்செப்சுவலாக போவோம். ஓகே, எனர்ஜி பேண்டுன்ட்டு ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ரொம்ப கான்செப்சுவல். அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். சரியா, வித் திஸ் வில் எண்ட் த வீடியோ ஹியர். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.